Hi everyone, welcome to Daily Current Affairs session. நாம இப்போ டிசம்பர் 31st கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். World's longest metro rail has been opened in. வேர்ல்டுலயே லாங்கஸ்ட் மெட்ரோ ரயில் வந்து எங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த சிட்டில அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷாங்காயில தான் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா இந்த சிட்டில வந்து 38 கிலோமீட்டர்ஸுக்கு ஆட்டோமேட்டட் லைனை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டட் லைன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன்ல அதாவது 38 கிலோமீட்டருக்கு ரன் ஆகுற இப்போ அவங்க புதுசா போட்டிருக்கிற இந்த மெட்ரோ லைன் இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயினை வந்து அவங்க ரன் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 38 கிலோமீட்டர்ஸ்க்கான இந்த ஆட்டோமேட்டட் லைனை வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஷாங்காயில வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட சேர்த்து மொத்தமா ஷாங்காயில மட்டும் இந்த மெட்ரோ ரயில் இருக்கு இல்லையா, இது எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 831 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமான மெட்ரோ ரயில வந்து இந்த சிட்டில வந்து அவங்க இதோட சேர்த்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வேர்ல்டுலயே வந்து லாங்கஸ்ட் மெட்ரோ ரயிலா வந்து இருக்கு. அண்ட் ஷாங்காயை பத்தி பார்க்கும்போது ரீசெண்டா தானே நியூஸ் பார்த்தோம். ஷாங்காயில எந்த பேங்க் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ நியூ டெவலப்மெண்ட் பேங்கை யார் ஸ்டார்ட் பண்ணா? பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ வரைக்குமே வந்து இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல இந்த 5 கண்ட்ரிஸ் தான் இருந்தாங்க. 2021ல தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கான மெம்பர்ஷிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா கண்ட்ரிஸை வந்து ஜாயின் பண்ணிட்டு வர்றாங்க. ஓகேவா? செப்டம்பர் மந்த்ல வந்து 3 கண்ட்ரிஸை வந்து ஜாயின் பண்ணாங்க. என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு வந்து பங்களாதேஷ், செகண்ட் வந்து யுஏஇ அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உருகுவே கண்ட்ரி. ஓகேவா? அண்ட் ரீசெண்டா அதாவது நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் பார்த்தோம் ஃபோர்த்தா வந்து ஒரு கண்ட்ரியை இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈஜிப்த். ஓகேவா? ஸோ எந்த கண்ட்ரியை ஃபோர்த் கண்ட்ரியா ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈஜிப்தை தான் வந்து இதுல ஃபோர்த் கண்ட்ரியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் பீஜிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீஜிங்ல வந்து இந்த 2022க்கான ஓகேவா? ஸோ 2022க்கான வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து எந்த கண்ட்ரில நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனால பீஜிங்ல தான் வந்து அவங்க கண்டக்ட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த வின்டர் ஒலிம்பிக்ஸுக்கு வந்து சில கண்ட்ரிஸ் வந்து டிப்ளமேட்டிக் பைகாட் பண்றதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த கண்ட்ரிஸ் வந்து அவங்களுடைய பிளேயர்ஸை வந்து இந்த பீஜிங் ஒலிம்பிக்ஸ்ல வின்டர் ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பட் டிப்ளமேட்டிக் பர்சன்ஸ் அஃபிஷியல் பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்கள வந்து இந்த வின்டர் ஒலிம்பிக்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, லித்துனியா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பிளேயர்ஸ் வந்து இந்த வின்டர் ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் அந்த கண்ட்ரியோடைய அஃபிஷியல் பர்சன்ஸ் வந்து இந்த பீஜிங் வின்டர் ஒலிம்பிக்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். Which country is going to develop its first artificial sun K-star to maintain 100 million degree for 300 seconds by 2026? ஓகேவா? ஸோ ஒரு கண்ட்ரியுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சன் என்ன நேம்ல வச்சிருக்காங்க அப்படின்னா K-star அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் சன் இருக்கு இல்லையா? ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் சன் அப்படின்றத வந்து அவங்க மேனுஃபேக்சர் அதாவது அவங்க வந்து புது டெக்னாலஜியில் இனோவேஷன்ஸை யூஸ் பண்ணி வந்து ரெடி பண்றாங்க. ஆல்ரெடி நமக்கு ஒரு சன் இருக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் சன் அப்படின்றது அதோடைய ரெப்ளிகா. ஓகேவா? ஸோ இதுல இந்த 100 மில்லியன் டன் இருக்கு இல்லையா? இந்த அளவுக்கான ஹீட்டை வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் சன்ஸ் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி இருக்கும் அப்படின்ற ரெக்கார்டு தான் வந்து எல்லா கண்ட்ரிஸுமே வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? ஆல்ரெடி இந்த கண்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த கே ஸ்டார் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கே ஸ்டார் அப்படின்ற ஆர்டிஃபிஷியல் சன் வந்து இதே 100 மில்லியன் டிகிரியை வந்து 2021ல 30 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தது. ஓகேவா? ஸோ 30 செகண்ட் வரைக்கும் இந்த கே ஸ்டார் அப்படின்ற இந்த ஆர்டிஃபிஷியல் சன் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 100 மில்லியன் டன் அளவுக்கான ஹீட்டை வந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தது. ஸோ இப்போ இந்த 30 செகண்ட்ஸ் அப்படின்றத வந்து எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா 300 செகண்ட் வரைக்கும் இதே 100 மில்லியன் டன் டிகிரியை வந்து அதை ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பை எந்த இயர்க்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2026குள்ள. ஓகேவா? ஸோ கே ஸ்டார் அப்படின்றது எந்த கண்ட்ரியோடைய ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சன் அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் கொரியாவுடைய ஃபர்ஸ்ட்
ஆர்டிஃபிஷியல் சன். ஓகேவா? ஸோ 2026க்குள்ள அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் சன்னான கே ஸ்டார் அப்படின்றது இந்த 100 மில்லியன் டிகிரியை வந்து எவ்வளோ செகண்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குமா 300 செகண்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற அளவுக்கு அந்த டெக்னாலஜியை வந்து இம்ப்ரூவ் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா சைனா இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ சைனாவுடைய ஆர்டிஃபிஷியல் சன் இருக்கு இல்லையா, அது வந்து 70 மில்லியன் டிகிரிய, ஓகேவா? ஸோ 70 மில்லியன் டிகிரி அளவுக்கான அந்த ஹீட்டை வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான்? 1056, ஓகேவா? 1056 செகண்ட் வரைக்கும் இந்த 70 மில்லியன் டிகிரி அப்படின்ற அந்த ஹீட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தது எந்த கண்ட்ரியோடைய ஆர்டிஃபிஷியல் சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனாவுடைய ஆர்டிஃபிஷியல் சன். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம இது சைனாவுடைய ஆர்டிஃபிஷியல் சன் வந்து வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா ஆர்டிஃபிஷியல் சன்னை விட அதிகமான டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆயிருக்கு. அதாவது 120 மில்லியன் டிகிரி அளவுக்குமான ஹீட்டை வந்து சைனாவுடைய ஆர்டிஃபிஷியல் சன் ஹோல்ட் பண்ணியிருந்தது. எவ்வளோ செகண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 101 செகண்ட்ஸுக்கு வந்து இந்த அளவுக்கான டெம்பரேச்சர், அதாவது ஹீட்டை வந்து சைனாவுடைய ஆர்டிஃபிஷியல் சன் ஹோல்ட் பண்ணியிருந்தது. பட் இந்த 70 மில்லியன் டிகிரி இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ வரைக்குமே இந்த அளவுக்கான ஹீட்டை இவ்வளோ அதிக செகண்ட்ஸ்ல வந்து எந்த கண்ட்ரியுமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த 70 மில்லியன் டிகிரிலேயே 1056 செகண்ட்ஸுக்கு, ஓகேவா? ஸோ 1056 செகண்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்ததும் எந்த கண்ட்ரியோடைய ஆர்டிஃபிஷியல் சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனாவுடைய ஆர்டிஃபிஷியல் சன் தான். நெக்ஸ்ட் ஒன். பீப்புள்ஸ் பைட் வெங்கண்ணா பேக்ட் சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார், ஓகேவா? இந்த இயர் 2021க்கான சாகித்ய அகாடமி அவார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2021க்கான சாகித்ய அகாடமி அவார்டை வந்து இந்த அதாவது டிசம்பர் மந்த்ல வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டோட்டலா இந்த சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் வந்து எத்தனை லாங்குவேஜஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிற 22 லாங்குவேஜஸ்க்கு வந்து இந்த அவார்டை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? சாகித்ய அகாடமி அவார்டை எவ்ரி இயர் வந்து இந்தியால இருக்கிற இந்த 22 லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆகிற நாவல்ஸா இருக்கலாம், இல்ல பொயட்ரியா இருக்கலாம், ஸ்டோரிஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற புக்ஸுக்கு வந்து அவங்க எவ்ரி இயர் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த இயர் 2021ல வந்து இந்த சாகித்ய அகாடமி அவார்டு இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த சாகித்ய அகாடமி அவார்ட் டோட்டலா எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 20 பேருக்கு வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த சாகித்ய அகாடமி அவார்ட் மட்டும் இல்லாம இதே சாகித்ய அகாடமில யுவ புரஸ்கார் அப்படின்ற அவார்டும் இருக்கு. ஓகேவா? சோ இந்த யுவ புரஸ்கார் அவார்டை வந்து டோட்டலா எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா டோட்டலா 22 பேருக்கு வந்து இந்த சாகித்ய யுவ புரஸ்கார் அவார்டை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம 2021ல பால் சாகித்ய புரஸ்கார் அவார்டு, ஓகேவா? பால் சாகித்ய புரஸ்கார் அவார்டு இதையும் எவ்வளவு பேருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 22 பேருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த யுவ புரஸ்காரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து ராஜஸ்தானி லாங்குவேஜுக்கான அவார்ட் கொடுக்கல. அண்ட் பால சாகித்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல குஜராத்தி அண்ட் பஞ்சாபி அந்த 2 லாங்குவேஜஸ்க்கு வந்து அவார்ட் கொடுக்கல. அண்ட் இந்த யுவ புரஸ்கார் அவார்ட்ல வந்து தமிழ் லாங்குவேஜுக்கு அவார்டை வந்து லேட்டரா அனௌன்ஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்ரி இயர் இந்தியால இருக்கிற ரைட்டர்ஸ்க்கு, அதாவது 22 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகிற நாவல்ஸ், பொயட்ரிஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ்க்கு வந்து எவ்ரி இயர் நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி அவார்டு கொடுப்பாங்க. இந்த இயர் சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 20 பேருக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே சாகித்ய யுவ புரஸ்கார் அவார்டு 22 பேருக்கும், பால் சாகித்ய புரஸ்கார் அவார்டு 22 பேருக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல பீப்புள்ஸ் பைட் வெங்கண்ணா அப்படின்ற பர்சன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து தெலுங்கு லாங்குவேஜுக்கு, ஓகேவா? சோ எந்த லாங்குவேஜுக்கு? தெலுங்கு லாங்குவேஜுக்கு இந்த இயற்கான சாகித்ய அகாடமி அவார்டை வின் பண்ணியிருக்காரு. அவருடைய எந்த கவிதைக்கு வந்து இவர் இந்த அவார்டை வின் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வலன் கிட்லம் அப்படின்ற இந்த நாவலுக்கு, சாரி இந்த பொயட்ரிக்கு தான் வந்து வெங்கண்ணா அப்படின்ற பர்சன் இந்த இயருக்கான சாகித்ய அகாடமி பிரைஸை வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தெலுங்கு லாங்குவேஜ்லயே சாகித்ய யுவ புரஸ்கார் அவார்டு, ஓகேவா? சோ தெலுங்கு லாங்குவேஜ்லயே யுவ புரஸ்கார் அவார்டை வந்து எந்த பொயட்ரி வின் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தண்டக்கடியம் அப்படின்ற இந்த பொயட்ரி தான் வந்து சாகித்ய அகாடமில யுவ புரஸ்கார் அவார்டை வின் பண்ணிருக்கு. ஓகேவா? அண்ட் இதை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
கோபால் அப்படின்ற பர்சன் தான் வந்து இதை எழுதியிருக்காரு. அண்ட் தெலுங்கு லாங்குவேஜ்லயே பால சாகித்யா அவார்டு, ஓகேவா? ஸோ பால சாகித்யா அவார்டு அப்படின்றத எந்த நாவல் வந்து வின் பண்ணிருக்கு அப்படின்னா நேனன்ட்டே எவரு அப்படின்றது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பால சாகித்யா அவார்டை வந்து வின் பண்ணிருக்கு. அண்ட் இதை எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேவராஜு அப்படின்ற பர்சன், ஓகேவா? ஸோ பால சாகித்யா அவார்ட், பால சாகித்யா அவார்ட தெலுங்கு லாங்குவேஜ்ல வின் பண்ணது தேவராஜு அப்படின்ற பர்சன். அண்ட் எதுக்காக அப்படின்னா நேன் வந்துட்டே எவரு அப்படின்றது நாவலுக்காக. அண்ட் யுவ புரஸ்கார் அவார்டு யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோபால் அப்படின்ற பர்சன். எதுக்காக அப்படின்னா தண்டகடியம் அப்படின்றதுக்காக. அண்ட் அதே தெலுங்கு லாங்குவேஜ்ல சாகித்ய அகாடமி அவார்டு வின் பண்ணது வந்து வெங்கண்ணா அப்படின்ற பொயட் வலன் கிட்டலம் அப்படின்ற அந்த பொயட்ரிக்காக வந்து வின் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அண்ட் தமிழ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ்ல சாகித்ய அகாடமி அவார்டை வந்து யார் வின் பண்ணா அப்படின்னா அம்பை அப்படின்ற பர்சன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே சாகித்ய அகாடமி அவார்டை வந்து யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமிதா கோக்லே அப்படின்ற பர்சன், ஓகேவா? நமிதா கோக்லே அப்படின்ற பர்சன் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கான சாகித்ய அகாடமி அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு நேஷனல் Tiger Conservation Authority, how many tigers died in India in 2021? So 2021ல இந்தியால எத்தனை டைகர்ஸ் வந்து இறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை யாரு ரிலீஸ் பண்ணா நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? பொதுவா டைகரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டைகரை வந்து என்டேஞ்சர் லிஸ்ட்ல வந்து வச்சிருக்காங்க, ஓகேவா? சோ இந்த டைகரை என்டேஞ்சர் லிஸ்ட் அப்படின்னா ரெட் லிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் அசோசியேஷன் இருக்காங்க இல்லையா, ஓகேவா? சோ அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டைகரை வந்து என்டேஞ்சர் லிஸ்ட்ல வந்து வச்சிருக்காங்க, ஓகேவா? சாரி, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் அண்ட் நேச்சர். ஓகே, ஸோ இவங்க வந்து டைகரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி என்டேஞ்சர் லிஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க. அண்ட் மெயினா வந்து டைகர்ஸ் வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்தியாவில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2018 ரெக்கார்ட் படி 2600ல இருந்து 3500, 2600க்கு மேலேயே வந்து இந்தியால டைகர்ஸ் கவுண்ட் அப்படின்றது இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 300 to 500 வரை அளவுக்குமான டைகர்ஸ் பங்களாதேஷ்லயும், நேபாள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 220ல இருந்து 270 வரைக்குமான கவுண்ட்ல வந்து நேபாளையும் டைகர்ஸ் அப்படின்றது இருக்கு, ஓகேவா? ஸோ பூட்டான்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 103 அளவுக்கான டைகர்ஸ் வந்து அந்த இதுலயும் அந்த கண்ட்ரிலையும் இருக்கு. ஸோ மெயினா இந்தியால டைகர்ஸ் அப்படின்றது வந்து நிறையவே இருக்கு. பட் இந்த இயர் 2021ல, ஓகேவா? ஸோ 2021ல என்னாச்சு அப்படின்னா இந்தியால நிறைய டைகர்ஸ் வந்து இறந்துருச்சு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லியும் ஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமா எத்தனை டைகர்ஸ் வந்து இந்தியால இறந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 126 வந்து இந்தியால இறந்திருக்கு, ஓகேவா? அண்ட் இதுல அதிகமா எந்த ஸ்டேட்ல இறந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல வந்து 44 டைகர்ஸ் வந்து இந்த 2021ல மட்டுமே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியால எந்த ஸ்டேட்ல வந்து டைகர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல தான் வந்து இருந்தது, ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் நடந்த ரெக்கார்ட் டைகர் கவுண்டிங் படி பார்க்கும்போது இந்தியால எந்த ஸ்டேட்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைகர் இருக்கு அப்படின்னா அதுவுமே வந்து மத்திய பிரதேஷ்ல தான் இருக்கு. 526 டைகர்ஸ் வந்து அங்க இருந்தது. அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா கர்நாடகால 524 அளவுக்குமான டைகர்ஸ் இருந்தது, ஓகேவா? அண்ட் இந்த 2021ல மத்திய பிரதேஷ்ல மட்டுமே வந்து எத்தனை டைகர்ஸ் இறந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 44 டைகர்ஸ் இறந்திருக்கு. அண்ட் கர்நாடகால வந்து 14 டைகர்ஸ் இறந்திருக்கு, ஓகேவா? ஸோ ஓவராலா இந்தியால மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 126 வரைக்குமான டைகர்ஸ் வந்து இறந்திருக்கு. நெக்ஸ்ட், which of the following has been identified as a domestic systematically important insurers for 2021 to 2022? ஸோ நம்மளுடைய இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நோடல் ஏஜென்சி இல்லை ஒரு ஹையர் ஏஜென்சி அப்படின்னா என்னது இர்டாய் அப்படின்றத சொல்லுவோமா, ஓகேவா? ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இர்டாயோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹைதராபாத்ல
இருக்கு. ஓகேவா? சோ சுபாஷ் சந்திர குன்ஷியா அப்படின்ற பர்சன் வந்து ஹெட் பர்சனா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்தியால இருக்கிற ஒரு 3 இன்சூரன்ஸ் கம்பெனிய வந்து டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரர்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய சைஸா இருக்கட்டும், இல்ல மார்க்கெட் வேல்யூவா இருக்கட்டும், ஓகேவா? சோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஒன்ஸ் எப்போ வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இல்ல ஒரு பேங்க் இல்ல எதுவா இருந்தாலும் வந்து அதை நம்ம எப்போ டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோமோ, எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, ஓகேவா? சோ அது வந்து ஃபெயில் ஆகும்போது அதுக்கான எஃபெக்ட் வந்து நமக்கு டொமஸ்டிக்கா இருக்கிற பினான்சியல் சிஸ்டம்ல வந்து அது அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? சோ ஒரு கம்பெனி ஃபெயில் ஆகுது அப்படின்னா அதுக்கான எஃபெக்ட் வந்து அவங்களோடயே போச்சு அப்படின்னா அது நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஒரு கம்பெனி ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பினான்சியல் சிஸ்டமையே வந்து அஃபெக்ட் பண்ணும் இல்லையா, ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கிற பேங்க்ஸா இருக்கலாம், இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனிஸா இருக்கலாம், ஓகேவா? சோ அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை என்னன்னு மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, டூ பிக் டு ஃபெயில் அப்படின்றது. ஓகேவா? என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, டூ பிக் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ் ஆர் பேங்க்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, டூ பிக் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேங்க்ஸோ இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனிஸோ வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கிற கம்பெனிஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அது வந்து டைரக்டா நம்மளுடைய பினான்சியல் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? சோ அந்த அளவு ரீசெண்டா நம்மளுடைய IRDAI என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து இந்த டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, LIC ஒன்னு, GIC ஒன்னு, நியூ இந்தியா அஷூரன்ஸ். ஓகேவா? ஸோ ஆல் A, B and C அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, LIC, GIC அண்ட் நியூ இந்தியா அசூரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3 கம்பெனியுமே வந்து என்னென்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எப்படி இதுக்கு கீழே கொண்டு வருவாங்க அப்படின்னா, இந்த 3ல வந்து ஏதாவது ஒண்ணு ஃபெயில் ஆனா கூட நம்மளுடைய பினான்சியல் சிஸ்டம் அப்படின்றத வந்து அது அதிகமா அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் தான் வந்து இந்த லிஸ்ட்டுக்கு கீழே கொண்டு வருவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்தியால வந்து டொமஸ்டிக்கலி சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியுமே வந்து நம்மளுடைய RBI வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து என்னென்ன பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, SBI, ICICI அண்ட் HDFC. ஸோ இந்த 3 பேங்க்ஸும் வந்து இந்தியால டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் இருக்கு. அண்ட் பேங்க்ஸ்ல வந்து என்ன கிரைட்டீரியாவை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் எக்கனாமில வந்து 2% வந்து எந்த பேங்க் வந்து கொடுக்குறாங்களோ, ஓகேவா? ஸோ 2% ஆஃப் தி நம்மளுடைய GDP இருக்கு இல்லையா, நம்மளுடைய எக்கனாமி, அதுல வந்து எந்த பேங்க்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அதை எல்லாமே வந்து இந்த டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் கீழே கொண்டு வருவாங்க. ஸோ இந்தியால 3 பேங்கை வந்து டொமஸ்டிக்கலி சிஸ்டமேட்டிக் இம்பார்ட்டன்ட் பேங்கை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, SBI, ICICI அண்ட் HDFC பேங்க் அப்படின்றது. நெக்ஸ்ட், which city has launched a right to pee campaign for clean safe toilets? ஓகேவா? ஸோ ரைட் டு பி அப்படின்ற கேம்பெயினை வந்து எந்த சிட்டில லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த சிட்டில இருக்கிற கமர்ஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு இந்த மார்க்கெட் ஏரியாஸ்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுமே வந்து சேஃப் அண்ட் ஹைஜீனா இருக்கிற டாய்லெட்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ரைட் டு பி அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த சிட்டில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாக்பூர்ல தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நாக்பூர் சிட்டி ஃபோரம் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? அந்த சிட்டிஸ்ல இருக்கிற கமர்ஷியல் ஏரியாஸ்ல ஒர்க் பண்ற சிட்டிசன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, மெயினா உமன்ஸ், ஓகேவா? அவங்க வந்து சேஃப் அண்ட் ஹைஜீனா இருக்கிற டாய்லெட்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ரீசெண்டா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காரு இல்லையா, ஓகேவா? ஸோ நம்மளுடைய மோடி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மீரட்ல வந்து மேஜர் தியான் சந்த் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மீரட்ல மேஜர் தியான் சந்த், ஓகேவா? ஸோ தியான் சந்த் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியை வந்து யார் இனாகிரேட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா,
நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து ரீசெண்டா இனாகிரேட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில 1080 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் ஆகுற வரைக்குமான ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாமே வந்து இங்க செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து உத்தரப்பிரதேஷ்ல ஜான்சி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ ஜான்சி ரயில்வே ஸ்டேஷனை வந்து என்னென்ன ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வீரரங்க லக்ஷ்மிபாய் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டா உத்தரப்பிரதேஷ்ல ஜான்சி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றத வீரரங்க லக்ஷ்மிபாய் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியும் ரீசெண்டா ரீநேம் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் கான்பூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ்க்கான அந்த இனாகிரேஷனா இருக்கட்டும், அந்த கான்பூர் மெட்ரோ ரயில ஓபன் பண்ணது அண்ட் காசி விஸ்வநாத் காரிடார் ஓபன் பண்ணது எல்லாமே வந்து ரீசெண்டா எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல தான் வந்து நடந்தது. நெக்ஸ்ட் ஒன், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஹாஸ் சைன்ட் அ டீல் வித் விச் கண்ட்ரி டு ரீஸ்டோர் 75 ஆயில் டேங்க்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளுடைய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொரு கண்ட்ரியோடைய டீல் பண்ணி அங்க இருக்கிற 75 ஆயில் டேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரீஸ்டோர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு வந்து அந்த கண்ட்ரியோடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் வரைக்குமான டெப்ட் வந்து அந்த கண்ட்ரி வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படின்றது வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. ஓகேவா? ஸோ அதை டெவலப் பண்றதுக்கு, ஓகே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய எஃபிஷியன்ட் வே, இனோவேட்டிவ் வேஸ் எல்லாமே வந்து அவங்க பார்த்துட்டு வர்றாங்க. அதுக்கு ஒரு பார்ட்டா தான். ஓகேவா? சோ அதுல ஒரு பார்ட்டா தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸ் வந்து அந்த கண்ட்ரில இருக்கிற ஒரு 75 ஆயில் டேங்க்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ ஆயில் டேங்க்ஸை ரீஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த ஆயில் கன்சம்ஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா? ஓகேவா? சோ அதனாலதான் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து எந்த கண்ட்ரில இருக்கிற 75 ஆயில் டேங்க்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கால இருக்கிற ஆயில் டேங்க்ஸ் தான் வந்து ரீஸ்டோர் பண்ண போறாங்க. ஓகே, மெயினா எதுக்காக அப்படின்னா ஒண்ணு வந்து ஸ்ரீலங்காவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான நிறைய இனோவேட்டிவ் வேஸ் தான் வந்து அவங்க புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பார்ட்டா தான் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து அந்த கண்ட்ரில இருக்கிற 75 ஆயில் டேங்க்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீஸ்டோர் வந்து பண்ண போறாங்க. Next one. Which of the following ministry has extended validity of FCRA registration of NGOs by 3 months till March 31? So, எந்த மினிஸ்ட்ரி வந்து இந்த FCRA registration இருக்கு இல்லையா ஆஃப் என்ஜிஓஸ் அதை வந்து March 31st 2022 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ரன் ஆகுற நான் கவர்மெண்ட் என்ஜிஓஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் என்ஜிஓஸை பத்தி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் கவர்மெண்ட் என்ஜிஓஸ் இருக்கு. ஓகேவா? இதுல இந்த நான் கவர்மெண்ட் என்ஜிஓஸுக்கு வந்து ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் அப்படின்றது வரும். ஓகேவா? ஃபாரின்ல இருந்து வர்ற ஃபண்டை வச்சு இந்தியால நிறைய நான் கவர்மெண்ட் என்ஜிஓஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேவா? இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க இல்லையா? ஓகேவா? சோ அதை வந்து தப்பான வழியில யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இந்தியால ரன் ஆகுற எல்லா நான் கவர்மெண்ட் என்ஜிஓஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வாங்கி ரன் ஆகுற என்ஜிஓஸ் எல்லாமே வந்து இந்த FCRAக்கு கீழே ரிஜிஸ்டர் ஆகி அந்த சர்டிபிகேட்டையுமே வந்து அவங்க வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செப்டம்பர் 2020ல இருந்து, ஓகே, ஸோ செப்டம்பர் 2020ல இருந்து இந்த FCRA சர்டிபிகேட்டை வந்து யாரு ரெனுவல் பண்ணாம இருக்காங்களோ, ஓகேவா? சோ யாரெல்லாம் ரெனுவல் பண்ணாம இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து March 31st 2022க்குள்ள வந்து ரெனுவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் இந்த சர்டிபிகேட்டை வந்து ரெனுவல் பண்ணலையோ அவங்களுக்கான அந்த ஃபண்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அப் டு தி டேட்ல வந்து அந்த சர்டிபிகேட்டை வந்து வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் வந்து
இந்த மாதிரியான ஆக்ட்ஸ் இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா ஃபாரின்ல இருந்து டெரரிசம்கான ஃபண்ட் கொடுக்கறது வந்து அவங்களுக்கு ஈஸி ஆயிடும் இல்லையா? ஓகேவா? ஸோ நான் என்ஜிஓக்கு தான் ஃபண்ட் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பலாம். பட் அது என்ஜிஓக்கு ரீச் ஆகுதா இல்ல வேற எதுக்காவது அவங்க யூஸ் பண்றாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் அப்படின்றதையே வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்தியால ரன் ஆகிற நான் கவர்மெண்ட் என்ஜிஓஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எஃப்சிஆர்ஏக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணி அந்த சர்டிபிகேட்டை வந்து வச்சிருக்கணும். ஒருவேளை அந்த சர்டிபிகேட்டுக்கான அந்த டெட்லைன் இருக்கு இல்லையா, அது முடிஞ்சது அப்படின்னா அதை அப்பீல் பண்ணி நம்ம ரெனுவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த செப்டம்பர் 2020ல இருந்து யார் யாரெல்லாம் ரெனுவல் பண்ணலையோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரெனுவல் பண்றதுக்கான டைமை வந்து மார்ச் 31st 2022 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாரு? அமித்ஷாவா? ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், தர்மேந்திர பிரதான் இஸ் கோயிங் டு லான்ச் 100 days ரீடிங் கேம்பெயின். தர்மேந்திர பிரதான் யாரு? நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனா? ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 daysக்கான ரீடிங் கேம்பெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்பல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Jan 1st 2022, அதாவது இன்னையில இருந்து ஏப்ரல் 10 2022 வரைக்கும் இந்த 100 daysக்கான கேம்பெயினை வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. பால்வாட்டிகா, அதாவது அங்கன்வாடி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்கள இருந்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இதுல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான லேர்னிங் எலிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை தூண்டுறதுக்கும் சரி, இல்ல கிரிட்டிக்கல் திங்கிங்கும் சரி, அண்ட் அவங்களுடைய வேர்பல் அண்ட் ரைட்டிங் எபிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மெயினா பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ரீடிங் கேம்பெயின் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ அதிகமா ரீட் பண்றோமோ, எவ்வளோ அதிகமா படிக்கிறோமோ அந்த அளவுக்கான நாலேஜ் அப்படின்றது நமக்கு வரும் இல்லையா? ஓகேவா? ஸோ அதிகமா ரீட் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற விதமா இருக்கட்டும், இல்ல நம்ம ரைட்டிங் எஸ்ஏஸ் எல்லாம் எழுதுவோம் இல்லையா? ஸோ அதுலயுமே வந்து நம்மளுடைய இம்ப்ரூவ் நம்ம முன்னாடி இருந்ததை விட இப்ப அதிகமாவே இம்ப்ரூவ் ஆயிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றது மூலியமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய திங்கிங்கை வந்து டெவலப் பண்ணலாம், அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை தூண்டலாம். ஓகேவா? ஸோ அவங்க பேசுறதுக்கும் சரி, அவங்க எழுதுறதுக்கும் சரி, இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேம்பெயினுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இந்த கேம்பெயினுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதே பாரத் அப்படின்றது தான் வந்து இந்த 100 days ரீடிங் கேம்பெயின்கான நேம். இதை யார் லான்ச் பண்ணா? நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனா யார் இருக்கா? தர்மேந்திர பிரதான் அப்படின்ற பர்சன் இருக்காரு. அவர் தான் இதை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், who has recently been honored with Bihar Vibhuti Saman at the Bihar Entrepreneurship Conclave 2021. ஓகேவா? ஸோ இந்த பீகார் என்டர்பிரினர்ஷிப் கான்க்ளேவ் வந்து எங்க நடந்தது அப்படின்னா நியூ டெல்லியில தான் நடந்தது. அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லெட்ஸ் இன்ஸ்பயர் பீகார் அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் வந்து இதை ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் இன்ஸ்பயர் பீகார் அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஈவெண்ட் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில தான் வந்து நடந்தது. ஓகேவா? ஸோ இந்த பீகார் விபூதி சமன் அப்படின்ற அவார்டை யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் குமார் அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த ரோஹித் குமார் அப்படின்ற பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மீடியா ட்ரெண்ட்ஸ் அப்படின்றதோடைய ஃபவுண்டர். ஓகேவா? ஸோ மீடியா ட்ரெண்ட்ஸ் உடைய ஃபவுண்டர் தான் யாரு அப்படின்னா இந்த ரோஹித் குமார் அப்படின்ற பர்சன். ஸோ அவருக்கு தான் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பீகார் என்டர்பிரினர்ஷிப் கான்க்ளேவ்ல பீகார் விபூதி சமன் அப்படின்ற அவார்டை வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்ல, ஓகேவா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்ல ஸ்மால் என்டர்பிரினர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து ஓரளவு வரைக்குமே வந்து ரன் பண்ண வச்சதுக்கான சப்போர்ட் வந்து யாரு கொடுத்தா அப்படின்னா ரோஹித் குமார் அப்படின்ற பர்சன் தான் கொடுத்தாங்க. ஸோ அவரை ஹானர் பண்றதுக்காக தான் இந்த அவார்டை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who among the following has roped as the animal feed brand அம்பாசிடர்? ஓகேவா? ஸோ இந்த அனிமல் ஃபீட் பிராண்ட்கான பிராண்ட் அம்பாசிடரா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பங்கஜ் திரிபாதி அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த அனிமல் ஃபீட் அப்படின்றது வந்து எந்த சிட்டி பேஸ்டு
கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கொல்கட்டால இருக்கிற ஒரு கம்பெனி அண்ட் இந்தியால இருக்கிற அனிமல் ஸ்டாக்கிங்ல லைஃப் ஸ்டாக்கிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது அனிமல்ஸுக்கான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கம்பெனி தான். ஸோ நமக்கான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை கொடுக்கறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் அனிமலுக்கு வந்து நியூட்ரிஷியஸான ஃபுட்டை கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இந்த அனிமல் ஃபீட் அப்படின்றது. அதோடைய பிராண்ட் அம்பாசிடரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, பங்கஜ் திரிபாதி அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல வந்து நியூட்ரிஷியஸ் கோதேனோ கோல்டு அப்படின்றது ஒன்று, மில்கோ மில்க் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் அண்ட் சூப்பர் 20+ அப்படின்ற ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கிற கவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு தான். ஸோ அதோடைய பிராண்ட் அம்பாசடராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, பங்கஜ் திரிபாதி அப்படின்ற ஆக்டரை வந்து பாலிவுட் ஆக்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஜய் நாஸ் அண்ட் வருண் ஷாமா இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த 2 பர்சனை வந்து ஈஸ்மை ட்ரிப்புக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடரா ரீசெண்டா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஈஸ்மை ட்ரிப்புக்கு பிராண்ட் அம்பாசிடரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, வருண் சர்மா அண்ட் விஜய் நாஸ் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நீரஜ் சோப்ரா இருக்காரு இல்லையா, ஓகேவா, ஸோ நீரஜ் சோப்ராவை வந்து ரீசெண்டா குட் டாட் அப்படின்றதுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடரா வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்களா. ஓகேவா, ஸோ வெஜிடபிள் மீட் பேஸ்டு கம்பெனியா இருக்கிற குட் டாட் அப்படின்றதுக்கு பிராண்ட் அம்பாசிடரா நீரஜ் சோப்ராவை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பைஜூஸ் உடைய டிஸ்னி லேர்னிங் ஆப் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ டிஸ்னி லேர்னிங் ஆப் இதுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடரா யார் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீரஜ் சோப்ராவை தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம டாடா ஏஐஏ அண்ட் ஆர்பிஐக்கான ஃப்ராட் அவேர்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி சில பிராண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான இருக்கிற விஷயங்களுக்கு நீரஜ் சோப்ரா அப்படின்ற பர்சனை வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டுக்கு வந்து யாரை பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சஞ்சய் தத் அப்படின்ற பாலிவுட் ஆக்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உத்தரகாண்டுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடரா வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் பிளேயர் ரிஷப் பண்ட் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியல்மி அப்படின்ற ஃபோன் பிராண்ட் இருக்கா, ஓகேவா, ஸோ ரியல்மிக்கு வந்து யாரை பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் KL ராகுல் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ரியல்மிக்கு பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் விராட் கோலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீசெண்டா வந்து அதாவது மேபி செப்டம்பர் இல்ல ஆகஸ்ட் அக்டோபர் மந்த்ல வந்து விராட் கோலிய ஃபயர் போல்ட் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கம்பெனி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டின், which country has become the first Asian team to win test match at Centurion? ஓகேவா, ஸோ இந்த செஞ்சுரியன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. ஓகேவா, எங்க இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கால இது வந்து இருக்கு. அண்ட் இங்க இருக்கிற ஸ்டேடியம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்போர்ட் பார்க் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து ரீசெண்டா நம்மளுடைய இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நடுவில் வந்து டெஸ்ட் மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்களா. ஓகேவா, ஸோ மொத்தமா 3 டெஸ்ட் மேட்சஸ் வந்து இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நடுவில் நடக்க போகுது. அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எங்க நடந்தது அப்படின்னா இந்த செஞ்சுரியன்ல நடந்தது. ஓகேவா, ஸோ இந்த செஞ்சுரியன்ல நடந்த மேட்சை வந்து யார் வின் பண்ணா அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் டீம் தான் வந்து வின் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏசியன் டீமா இந்த செஞ்சுரியன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஏசியன் டீமா வந்து வின் பண்றது இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. ஓகேவா, இப்போ வரைக்கும் வந்து எத்தனை பேர் வந்து செஞ்சுரியன்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2000ல இங்கிலாந்து வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் 2014ல ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் கண்ட்ரியா 2021ல யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து தேர்ட் கண்ட்ரியா செஞ்சுரியன்ல வந்து அவங்களுடைய விக்டரியை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஏசியன் கண்ட்ரியா இதை வின் பண்ணதும், அதாவது செஞ்சுரியன்ல மேட்சை வின் பண்ணதும் யாரு அப்படின்னா இந்தியா தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இவங்க சீரீஸ் எதுவுமே வின் பண்ணல, பட் இந்த செஞ்சுரியன் இருக்கிற அந்த ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபாஸ்ட் பிச்சஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் யாருமே வந்து அதாவது நம்ம இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல மற்ற சவுத் ஆப்பிரிக்காவை தவிர மற்ற கிரிக்கெட் டீம்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓகேவா, ஸோ அவங்க யாருமே வந்து இங்க அவ்வளோ அதிகமா வின் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா யாரு இங்கிலாந்து வந்து அதுல ஒரு மேட்ச் 2000ல வின் பண்ணிருக்காங்க, 2014ல ஆஸ்திரேலியா வின் பண்ணிருக்காங்க. தேர்ட் கண்ட்ரியா செஞ்சுரியன்ல
டெஸ்ட் மேட்சை வின் பண்ண கண்ட்ரியா வந்து இந்தியா பிளேஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஐசிசியோடைய டெஸ்ட் சாம்பியன்ஷிப் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஓகேவா. ஸோ ரீசெண்டா ஐசிசி வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஓகேவா. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து செகண்ட் பிளேஸ்லயும், தேர்ட் பிளேஸ்ல வந்து பாகிஸ்தான் இருக்காங்க. அண்ட் இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் பிளேஸ்ல வந்து இந்தியா இருக்காங்க, ஓகேவா. ஸோ டெஸ்ட் சாம்பியன்ஷிப் லிஸ்ட் பிரகாரம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஆஸ்திரேலியா, செகண்ட் ஸ்ரீலங்கா, தேர்ட் பாகிஸ்தான் அண்ட் ஃபோர்த் பிளேஸ்ல தான் வந்து இந்தியா இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த பிளேயர் குவிண்டன் டிகாக் இருக்கார் இல்லையா, ஓகேவா. ஸோ அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, ஓகேவா. டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குயின் டிகாக் அப்படின்ற பர்சன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நியூசிலாந்து கிரிக்கெட் பிளேயர் ரோஸ் டெய்லர் இருக்கார் இல்லையா, ஓகேவா. ஸோ ரோஸ் டெய்லர் அப்படின்ற பர்சன் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து சேர்ந்த பர்சன், ஓகேவா. ஸோ ரீசெண்டா இப்போ வந்து பங்களாதேஷ் அண்ட் ஆஸ்திரேலியா கூட வந்து அவங்களுக்கு மேட்சஸ் இருக்கு. ஸோ அந்த மேட்சஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகுறதா வந்து யார் அனௌன்ஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் டெய்லர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீசெண்டா யாரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சாரி எல்லா ஃபார்மட் கிரிக்கெட்ல இருந்தும் யார் அனௌன்ஸ் பண்ணா அப்படின்னா ஹர்பஜன் சிங் இருக்கார் இல்லையா, ஓகேவா. ஸோ அவர் வந்து ரீசெண்டா எல்லா ஃபார்ம் கிரிக்கெட்ஸ்ல இருந்துமே வந்து ரீசெண்டா ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு ஜான் 1 வந்து ஆர்ஆர்பி பிஓ அண்ட் அசிஸ்டன்ட்கான ரிசல்ட் வந்து ஃபைனல் ரிசல்ட்டை வந்து ஐபிபிஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ யார் யாரெல்லாம் பிளேஸ் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் யாரு கிளியர் பண்ணலையோ இல்லை இப்போதான் நீங்க பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போல இருந்தே வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பனாதான் வந்து நம்மளால நெக்ஸ்ட் அவங்க ஃபைனல் ரிசல்ட் போடும்போது அதுல ஒரு பர்சனா வந்து நம்மளால இருக்க முடியும், ஓகேவா. ஒன்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனாதான் நம்ம படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போல இருந்தே நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி படிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எக்ஸாம் டைம்ஸ்ல வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளால கன்ஃபார்மா வந்து எல்லா எக்ஸாம்ஸையுமே வந்து கிளியரும் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ யாரு கிளியர் பண்ணலையோ அவங்க வந்து மனம் விடாம திருப்பி கண்டினியூஸா வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து உங்களால கிளியர் பண்ணவும் முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஸோ 2022 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல, ஓகேவா. ஸோ இந்த இயர் வந்து எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்ற அந்த ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்டோட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகே. ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் அண்ட் தேங்க்யூ.